வணக்கம். இந்த வீடியோல பிரான்ச்ல இருந்து வேர்ஹவுஸுக்கு நம்ம எப்படி பிஓ ஜெனரேட் பண்றோம். பிஓ மீன்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி ஜெனரேட் பண்றோம். அத வந்துட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ மோர் ஆப்ஷன் ஷார்ட் புக் போடலாம். ஸோ இப்போ இந்த பிரான்ச்ல வந்துட்டு நான் ஷார்ட் புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் எல்லாமே பெண்டிங்ல இருக்கு எல்லா ஐட்டமுமே. ஸோ இப்போ மேனுவலா ஆட் பண்ணணும்னா ஷார்ட் புக்ல நம்ம இங்க ஆட் நியூ ஐட்டம் வந்துட்டு கிளிக் பண்ணி அங்க நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் மேனுவலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்துட்டு வேர்ஹவுஸுக்கு வந்துட்டு ஒரு பிஓ ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஐட்டம்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ டெல்மா 40 டேப்லெட்டை வந்துட்டு இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு செக் பாக்ஸில் நான் டிக் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பாட்டமில் நம்ம செக் பண்ணோம்னா ஜென்ரேட் பிஓன்ற ஆப்ஷன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு வேர்ஹவுஸுக்கு வந்துட்டு நம்ம ஆர்டர் போட்டுட்டு இருக்கோம். ஃப்ரம் பிரான்ச் அண்ட் ஐட்டம் டீடைல்ஸ் வந்து செக் பண்ணலாம். ப்ரியாரிட்டி வந்துட்டு லோ ஹை அப்படின்னு செட் பண்ணிட்டு ஜென்ரேட் அண்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு பிஓ வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்கிற ப்ராடக்டோடைய ஸ்டேட்டஸ் வந்துட்டு இப்போ ஆர்டர்டு ஸ்டேட்டஸுக்கு மாறிடும். ஸோ இது சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ செக் பண்ணலாம். பிஓடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆப்ஷனில் லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் பிஓ. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜென்ரேட் பண்ண பிஓ நம்பர் டீட்டெயில்ஸ், டேட் அண்ட் வேர்ஹவுஸுக்கு போட்ட டீட்டெயில்ஸ் வித் ப்ரியாரிட்டி ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகும். பேசிக்லி வந்துட்டு பிரான்ச்சில் இருந்து தான் வேர்ஹவுஸுக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம் பிஓ. பிரான்ச் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும் வேர்ஹவுஸ் கூடன்ற அவசியம் இருக்காது. ஓகே. இது எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்லி வேர்ஹவுஸ் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அண்ட் அது கூட ரியல் டைமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்ஸ் பிஓ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா பிரான்ச் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ப்ராடக்டோடைய ஸ்டேட்டஸ் வந்துட்டு இங்கே செக் பண்ணிக்கலாம். அவங்க வந்துட்டு பிரான்ச்சில் இருந்து வேர்ஹவுஸுக்கு கம்யூனிகேட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா அதுவும் ரியல் டைமில் தான் நம்மளுக்கு இங்கே ஸ்டேட்டஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இங்கே நம்ம இப்போ ப்ரியாரிட்டி எந்த ப்ரியாரிட்டியில் செலக்ட் பண்ணிப்போ அதுவே அங்கே ஷோ ஆகும். அண்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு பெண்டிங்லேயே வந்துட்டு இருக்கும். இன்னும் அவங்க ப்ரோசஸ் பண்ணல. அண்ட் அவைலபிள் வந்துட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம ரைஸ் பண்ண பிஓவில் இருக்கிற எல்லா ஐட்டமுமே வந்துட்டு நம்ம வேர்ஹவுஸில் இப்போ அவைலபிள் இருக்குது ஸ்டாக்கு. ஸோ 100% வந்துட்டு அது ஃபுல்ஃபில் ஆகும். எப்போ ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா ஃபுல்ஃபில் பர்சன்டேஜ் இப்போ 0ல் இருக்குது. ஒன்ஸ் அவங்க வந்துட்டு பெண்டிங் ஸ்டேட்டஸ்லேருந்து அவங்க ப்ரோக்ரஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மீன்ஸ் கம்ப்ளீட்டட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்ஃபில்ல வந்துட்டு அப்டேட் ஆகிடும். இட் மீன்ஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அந்த பிஓ மேலே நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸ்டேட்டஸ் இங்கே செக் பண்ணிக்கலாம். பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா எல்லா இண்டிவிஜுவல் ஐட்டம் வைஸ் கூட நம்ம இங்கே ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்டேட்டஸ் பெண்டிங்லேயே இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்ம பிரான்ச்சில் இருந்து வேர்ஹவுஸுக்கு பிஓ ஜென்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ.